தினமொரு வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றிற்கு மிஷனரியாக சென்ற ஒருவர் பலவிதமான அசௌகரியங்களுக்கு நடுவிலும் குறைவுகள் மத்தியிலும் சிரமத்தோடு ஊழியம் செய்தார். சொந்த நாட்டிற்கு திரும்பிச் சென்று சௌகரியமான சூழ்நிலைகளில் வாழ்வதற்கு வாய்ப்பு இருந்தும் அந்த ஆப்பிரிக்க நாட்டில் சிரமங்களோடு ஊழியம் செய்வதையே தெரிந்து கொண்டார். ஒரு முறை அவரிடம் ஒருவர், நீங்கள் மிக மிக தியாகமான ஓர் பணியை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர், அப்படி இருக்கலாம், ஆனாலும் நான் ஒரு சுயநலத்தின் பின்னணியில் தான் இதை செய்கிறேன் என்றார். ஆச்சரியப்பட்ட மற்றவர், சுயநலமா என்று கேட்டார். ஆம், சுயநலம்தான். இவ்விதம் சிரமமாக பணி செய்வதால் எனக்குள் மிகுதியான ஒரு சந்தோஷமும் திருப்தியும் சமாதானமும் கிடைக்கிறது. அவைகளை விட்டுவிட மனமின்றிதான் இவ்விதம் தொடர்ந்து பணி செய்கிறேன் என்றார் அந்த மிஷனரி. கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமுமாய் வாழ்வது சிரமமானதுதான். கர்த்தருடைய பணியை செய்வது சிரமமானதுதான். கர்த்தருடைய சத்தியத்தை விட்டு விலகாமல் வாழ்வது சிரமமானதுதான். ஆனால் இவைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய சந்தோஷமும் நிறைவும் திருப்தியும் சமாதானமும் உள்ளது. அவைகள் இல்லை என்றால் யாரும் கர்த்தருக்காக தொடர்ந்து வாழவோ ஊழியம் செய்யவோ முடியாது. ஆண்டவராகிய இயேசுவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் மிகவும் சிரமமும் கடுமையுமான ஒரு தேவ பணியையே செய்தனர். ஆயினும் அவைகள் அவர்களுக்குள் மிக பெரிய சந்தோஷத்தை கொடுத்தன. அவர்கள் தங்கள் சிரமமான பணிகளின் நடுவில் ஆறுதல், சமாதானம், திருப்தி, நம்பிக்கை உணர்வு ஆகியவற்றை அனுபவித்தனர். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய சூழ்நிலைகள் எவ்வளவு சிரமங்கள் நிறைந்தது என்பதை விவரித்தாலும் அவைகளின் நடுவில் தான் சந்தோஷத்தோடு அவைகளை செய்ததையும் விவரிக்காமல் இருக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளின்படி வாழ்கின்ற போதும் அவருக்காக ஊழியம் செய்யும் போதும் உலகம் தர முடியாத ஒரு பெரிய சந்தோஷமும் மனநிறைவும் உண்டு. அவைகளை அனுபவித்து பழகியவர்கள் சிரமங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வது இல்லை. ஏனென்றால் கர்த்தருக்காக வாழ்கின்றவர்களோடு கர்த்தரும் வாழ்கின்றார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு சித்தமான உத்தமமான உண்மையுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.